அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம குர்த்தி லைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நெக் சைடில் வந்து க்ராஸிங்காக பீஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து மெட்டீரியல்ஸ்லேருந்து நீங்கள் க்ராஸிங்காக ஒரு 1.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை ஃபோல்டு பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். இது எந்த சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம்னா பேக் சைடு கிளாத் சைடில் ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து பேக் சைடு. அதில் நம்ம இப்போ பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் அந்த கர்வ் சைடெல்லாம். அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அதில் அர்க்காத் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம வந்து நெக்கில் ரவுண்டு இதுகள்லாம் வந்து நம்ம அர்க்காத் பண்ணால் தான் டேர்ன் பண்ணால் கரெக்டாக வரும்ன்ட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு எடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் சைடில் அந்த ஸ்டிச் பண்ணியிருந்தோம் பாருங்கள் கிராஸ் பீஸ், அதை இப்போ நம்ம அதை முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இதை முன்னாடி கொண்டுட்டு வந்ததை என்ன பண்ணுறோம், இப்போ ஓரத்தில் எட்ஜு சைடில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்கள், அப்படியே அந்த கார்னர் எட்ஜிலேயே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து நெக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத பற்றி இப்போ பார்த்தோம். கிராஸ் பீஸை எடுத்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இதை அயர்ன் பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லா ஃபிட்டிங்காக தெரியும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட் சைடு முடிஞ்சிச்சு. அடுத்தது பேக் சைடு. பேக் சைட்லேயும் அதே மெத்தடு தான். கிராஸ் பீஸை எடுக்கிறோம், எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுவும் கிளாத் வந்து இது ராங் சைடு கிளாத். ஓகேங்களா? இப்போ டேர்ன் பண்ணி ஃப்ரண்ட் சைடு கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா? அதே மாதிரியே இப்போ இதுலேயும் நம்ம டேர்ன் பண்ணி யூனெக்குக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். பண்ணிட்டதுக்கப்புறமா இதை வந்து அர்க்காத் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு அர்க்காத் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அர்க்காத் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த வளைவுங்களில் அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறமா இப்போ டேர்ன் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் இப்போ டேர்ன் பண்ணி கொண்டுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எட்ஜிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், அப்படியே நம்ம வந்து அதாவது மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ அது உள்ளுக்குள்ளே இருக்கிற கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வெளியே தெரிஞ்சதுன்னா அந்த சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த கிளாத் தெரிஞ்சதுன்னா பார்க்க நீட்டாக இதாக தெரியாது. ஓகேங்களா? பர்ஃபெக்டடாக இருக்காது. ஸோ அதனால தான் அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்தேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து அதை ஜாயின் வந்து ஸ்டிச் பண்ணி விட்டாச்சு. நெக்குக்கு முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். சென்டர் பாயிண்ட்டை பாருங்கள், ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க கர்வாக. ஓகேவா? சென்டர் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணி லெஃப்ட்டு ரைட்டுன்னு போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். டாப்பில் 2 ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ நீங்கள் மெஷர் விட்டுருந்தீங்களோ அந்த மெஷருக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஷோல்டரில். அதே மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலேயே இன்னொரு தையலும் போட்டுருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஷோல்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரெண்டாவதாக ஒரு ஷோல்டரை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் ஸ்லீவை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்ம ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஓகேவா? இப்போ ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த கிளாத்தை வந்து இப்போ விரித்து விட்றோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம விரித்து விட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் சைடு இதை எடுத்தாச்சு. இதை எடுத்ததில் இருந்து இப்போ ஸ்லீவில் சென்டர் பாயிண்ட் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டோடு வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பின் பண்ணி நகராமல் இருக்கிறத பின் பண்ணிட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அந்த இதிலேருந்து எஜ்ஜிலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரோம். ஓகேவா? கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்மளுக்கு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்லீவுக்கு இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும். ஓகேங்களா? டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டருக்கும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்லீவுக்கும் நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் இதுவும் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவு முடித்தாச்சு.
முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த ஸ்லீவில் லாஸ்ட்டில் எட்ஜு வருது இல்லையா, அதுலேயும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்லீவில் இது எட்ஜு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா. பாருங்கள், ஃபோல்டு பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது செகண்டாக இன்னொரு ஸ்லீவே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கேமரா கொஞ்சம் நகன்றுச்சு, அதனால தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் அடுத்து நான் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்கிறேன். ஓகேங்களா. கவனிக்காமல் ஆன் பண்ணி விட்டு நான் பாட்டு ஸ்டிச் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணியில் தான் பார்த்தா கேமரா நகன்றிருந்துருக்கு. அதில் தான் பாதி வீடியோஸும் கட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் சுத்தமாக வீடியோ ரெக்கார்ட்ஸே தெரியலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் பார்த்து கேர்ஃபுல்லாக நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ்லையும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ செகண்டாக டபுள் ஸ்டிச் போட போகிறோம். 2 தடவை போட்டுக்கோங்க, கொஞ்சம் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா. போட்டுட்டதுக்கப்புறமா அடுத்தது அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் கார்னரில் ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ண என்ன ஆயிடுச்சு, அந்த கிளாத்து பட்டு நகன்றுச்சு கேமரா. ஓகேவா, அதனால தான் தெரியலைங்க, சாரி. இப்போ பாருங்கள், நம்ம சைடில் கீழே ஃபோல்டிங் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்லீவில் இருந்து லாஸ்ட்டு எட்ஜு வரைக்கும் நீங்கள் ஒரே லைனாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஓகேங்களா. பாருங்கள், இப்போ ஸ்லீவில் இருந்து நம்ம ஒரே எட்ஜாக லென்த்தியாக கட் பண்ணி ஒரே தையலாக போட்டுருவோம். இப்போ இது கைக்கு எவ்வளோ மெஷர் எடுத்துருந்தோன்னு பாருங்கள். இது 4 வைக்கிறேன். ஃபுல் ஹேண்டு ஸ்லீவுங்க இது. ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஸ்லீவில் இருந்து எவ்வளோ மெஷர் பண்ணியிருந்தோமோ அந்த மெஷர் வரைக்கும் கொண்டுட்டு ஆர்ம் ஹோல் சைடில் நிப்பாட்டி அதில் இருந்து ஹிப்பு வரைக்கும் எவ்வளோ கொண்டு வந்தோமோ அது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கடுத்து அதில் இருந்து லைன் போடுற மாதிரி அப்படியே க்ராஸிங்காக கொண்டு லாஸ்ட்டு எட்ஜில் 1/4 இன்ச்சு முடிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொண்டுட்டு வாங்க. ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருந்தோம், அதை கொண்டு வந்தாச்சு. அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுன்ட்டு அப்படியே கொண்டு க்ராஸிங்காக கொண்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுருங்க. ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கரெக்டாக க்ராஸ் ஆகிடுச்சு, ரொம்ப க்ராஸ் ஆகிடுச்சு. அதோட தான் இதிலேருந்து நானும் நிப்பாட்டிட்டேன். ஓகேங்களா. பாருங்கள், இப்போ இந்த 1/4 இன்ச்சில் தான் லாஸ்ட்டு எட்ஜில் முடிச்சிருப்பேன். ஓகேங்களா. அப்படியே அதே மாதிரியே கொண்டு வாங்க. பாருங்கள், இப்போ நம்ம 1/4 இன்ச்சிலேருந்து தெரியுதுங்களா, இந்த 1/4 இன்ச்சு இதில் இருந்து நம்ம அப்படியே லைன் எப்படி போட்டோமோ அந்த மாதிரியே கொண்டு அந்த செஸ்ட் சைடு ஆர்ம் ஹோல் சைடில் அப்படியே கொண்டு வாங்க க்ராஸாக. ஓகேங்களா. அந்த மாதிரி கொண்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து ரொம்ப கேமரா நகன்றிருந்துருக்கு, அதனால் அந்த இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டதுக்கப்புறமா கீழே லாஸ்ட்டில் கீழே அந்த சைடில் ஃபோல்டு பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது கிளாத்தில் கீழ் சைடில் லாஸ்ட்டில் உள்ளது அந்த இடத்துலையும் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இதாங்க குர்த்தி ஸ்டிச் பண்ணுற இது. அவ்வளோதான். ஃபுல்லாக இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லாக நம்ம இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். கீழேயும் ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேங்களா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதை இப்போ காமிக்கிறேன். ஃபுல்லாக இப்போ நம்ம முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாம் திருப்பி கரெக்டாக இப்போ பாருங்கள், நெக் சைடு, இந்த ஷோல்டரு, ஆர்ம் ஹோலு, நெக்கு எல்லாம் இப்போ நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க இன்னும் நீட்டாகிடும். ஓகேங்களா. அவ்வளவுதான், முடிஞ்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.